Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Terranum Homes. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. கடகத்துக்கு ஒரே விஷயம் தான். அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியில் பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த சனி வக்கரமாக வேற உங்களை வந்து தமிழை சொல்லணும்னா வச்சு செஞ்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். அதில் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் குரு வக்கரமாக ஆரம்பிக்க போகிறார். அக்டோபர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. டாப் கிளாஸாக இருக்கும், செம்ம பணம் வரும், பெரிய பதவி, வராத பதவியெலாம் இப்போ வரும். அதாவது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஒரு ப்ரமோஷனுக்கு அப்படின்னா இப்போ ப்ரமோஷன் வரும். ரொம்ப நாளாக ஒரு டிரான்ஸ்ஃபர் சார், சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வரும். குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன்னா குழந்தைகள் இப்போ ஏற்படும். நிறைய பேர் இந்த எம்எஸ்சி எம்டி ஹையர் ஸ்டடீஸ்க்காக அப்ளை பண்ணி கரெக்டான கோர்ஸ் அமையாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இப்போ நீங்கள் எந்த கோர்ஸ் நடக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, மூத்தவங்க மூலியமாக கடும் அவமானங்கள், கடும் வேதனைகள், தேவையில்லாத கேஸு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணுற மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படும். அதெல்லாம் ஓரளவுக்கு செட்டில் ஆகும். ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்ததுன்னா இது இல்லை. குரு வக்கரமாக ஒரு வேளை ஜாதகத்தில் இல்லை, சனி வக்கரமாக ஜாதகத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள், போராட்டங்கள் அதிகமாகும். ரிலேஷன்ஷிப்னால பிரச்சனை வரும், ஒரு நண்பர் மூலியமாக பிரச்சனை வரும், மூத்தவங்க மூலியமாக பிரச்சனை வரும். யாரை நம்பி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவர் காணாமல் போயிடுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நண்பர் வர மாதிரி வந்து உங்களை நல்லா பழகி அவர் வந்து இங்கே போடுங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நிஜமாவே நல்லா பண்ணிட்டு இருப்பார். இந்த வக்கரமாகும்போது அவர்கிட்ட இருந்து பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா அவருக்கு வந்து ஆளே காணாமல் போயிடுவார். ஒரு 4-5 மாதத்துக்கு நம்ம அப்படியே சுத்தல விட்டுறோம். அதனால் எல்லாம் உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்கும். உஷாராக இருக்கணும். மெயினாக நண்பர்கள் மூலிமா, மூத்தவங்க மூலிமா சிக்கல்கள் இருக்குது, கவனமாக இருக்கணும். வீட்டில் பெரியவங்க அபோவ் 40 யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கால் முட்டி லிகமெண்ட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, நல்லாவே இருக்கும். திருச்செந்தூர் மாமா, கடகம்னா திருச்செந்தூர் தான் ஒரே ஆப்ஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு ஒரு மகிமை இருக்குது. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா கடல் வந்து சமநிலையில் இருக்காது. நிறைய கோவில்கள் பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்கும். செவ்வாய் அந்த இடத்துல நீச்சமாகும் பொழுது, செவ்வாய்ங்கிறது முருகப்பெருமான். முருகப்பெருமான் நீச்சம்னா கெட்டதுன்னு அர்த்தம் கிடையாது, ஈக்குவல்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதனால கடலும் இடமும் நிலமும் சமமாக இருக்கக்கூடிய இடம் திருச்செந்தூர். அதனால திருச்செந்தூர் வணங்கிட்டு வருது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். விட்டு போனது, பணம் நஷ்டமாகிறது, எந்த அவமானமாக இருந்தாலும் ஓரளவுக்கு தவிர்க்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஒரு நாள் முடிஞ்சு அங்கே தங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது. அதனால் புது நண்பர் ஒருத்தர் லாஸ்ட் ஒரு 1 இயர் பேக் ஒரு நல்ல இன்ட்ரொடக்ஷனில் வந்திருப்பார். அவர் வந்து வீட்டில் கும்மி அடிச்சுட்டு போயிருப்பார். அதாவது யாருன்னே தெரியாது, ஒரு புது நபர், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி உள்ளே வந்திருப்பார். உங்கள் மூத்தவங்க மூலியமாக வந்திருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக வந்திருக்கலாம், காமன் ஃப்ரெண்டு மூலியமாக வந்திருக்கலாம். அவர்கள் மூலியமாக வந்து வீட்டில் பயங்கர பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி நிலைமை, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே சலசலப்பு, ஒரு பிரச்சனை கொடுக்குற அளவுக்கு சனி வக்கரகதையில் நல்லா விளையாண்டுட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போது அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது சிம்மத்துக்கு உங்களுடைய லைஃப்பில் ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுன்னா அது இப்போ தான் சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கப்படுது. இப்போ வரைக்கும் வேலை காலி ஆகலைன்னா காலி ஆகிடும்னு சொல்லலாம். அதாவது வேலையை மாறுற மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துரும். இப்போ பொதுவாக இந்த அஷ்டமத்தில் குரு கிராஸ் ஆகும் பொழுதோ, 10ஆம் இடத்துல குரு கிராஸ் ஆகும் பொழுதோ யாரோ பண்ண குத்தத்துக்கு நம்ம போய் பிராயச்சித்தத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக, ஸ்கூல் நிமித்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தார் அப்படின்னா கவனமாக இருக்கணும். குரு வக்கரமாக இருந்தார்னா இப்போ ஜாக்பாட், நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. சார் நான் இதுக்கெல்லாம் தகுதியானவனா கிடையாது, எனக்கே தெரியல, பட் ஸ்டில் எனக்கு இந்த பெரிய பொசிஷன் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு போஸ்டிங் கிடைக்கும். உணவுத்துறைகளில் பெரிய சாதனை படைக்கக்கூடிய வல்லுநர்களாக மாறுவீங்க. நிறைய பேர் ஃபினான்ஸில் பெரிய ஆட்களாக உட்காருவீங்க. சில பேர் உணவு காஃபி ஷாப் மாதிரி ஒன்று ஆரம்பித்து பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரி மாறக்கூடிய பிராப்தம், மல்டிபிள் தொழில் வந்து அட் அ டைம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிராப்தம், இது எல்லாமே நடக்கும். ஆனால் ப்ரொவைடட் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கணும். அது வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் வேலை வந்து அடுத்த வேலை பார்த்துக்கிறது நல்லது. இந்த டைம் என்னென்னா நம்ம போய் பாஸுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். சிம்மத்தில் பிறந்தவங்க வந்து பாஸ்க்கு போய் அட்வைஸ் பண்ணுவீங்க. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. உங்கள் வேலைன்னு இருக்கோ நீங்கள் பண்ணிட்டு போகிறது உங்கள் வேலையை காப்பாற்றிக்கிறது நல்லது. இப்போ நம்ம போய் அட்வைஸ் பண்ணோன்னா நல்லபடியாக போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி கை ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு லெட்டர் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், பெரிய பாதிப்புகள் கிடையாது.
பட் ஸ்டில் கவனம் அப்படிங்கிறது வீட்டில் மாமியாருடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இது மட்டும் பார்த்துக்கணும். தேவையில்லாத வீண் பழிகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம், மற்றபடி ஒன்றுட்டு சொல்ல. நீங்கள் பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் பூஜை செய்யக்கூடிய நபருக்கு மஞ்சளில் ஒரு வேஷ்டியும் சட்டையும் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா போகிறோம். பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். பரிகாரமாகவே மாறும். பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கன்னி ராசிக்கு லக்னத்தில் கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணி உத்திர நட்சத்திரத்தை இப்போ தான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஒரு 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 படத்தில் வந்து ஒரு காமெடி இருக்குது. ஒருத்தர் வந்து தலையை பிடிச்சுன்னு இருக்கணும், இல்லைன்னா கழுத்தை கடிச்சிருவார். அந்த மாதிரி நிலைமை. ஹஸ்த நட்சத்திரக்காரங்க இப்போ அந்த கழுத்துலேருந்து தலையிலேருந்து கரெக்டாக கை எடுத்துட்டீங்க. அடுத்த உத்தர நட்சத்திரக்காரங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, அவங்களோட கழுத்தை கடிச்சுன்னு இருக்கிற நிலைமையில இப்போ ஓடின்னு இருக்கு. என்ன அர்த்தம்னு பார்த்தா லக்னத்தில் கேத்து போகும்பொழுது விரக்தி மனப்பான்மை, அழுகணும் ஆனால் டைம் இல்லை அந்த மாதிரி. அதே மாதிரி எல்லாருமே நம்மளை ஒதுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறது. மெயினாக கண் உபாதைகள், முதுகு தண்டுவழம் சம்மந்தப்பட்ட உபாதைகள். வீட்டில் பெரியவங்களில் மெயினாக அப்பா அல்லது மாமனார் அல்லது மூத்த பையன், இவங்கனால நிறைய பிரச்சனைகள், அவங்க லைஃப்பில் பிரச்சனை, இதெல்லாம் பார்ப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 6 மாதத்துக்கு இதெல்லாம் ஆடும். கரெக்டாக இந்த நிலைமையில் 9ஆம் இடத்துல குரு வக்கரமாக உட்காந்துருக்கார். ஸோ 9ஆம் இடத்துல குரு வக்கரமாக உட்காரும் பொழுது ஒரு ஜாதகத்தில், உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது, தைரியமாக இருக்கலாம். வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம், உங்கள் பேரில் ஒரு கேஸு ஓடிட்டு இருந்ததுன்னா அந்த ஜட்ஜே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கேட்பாரு. ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இல்லைன்னா நேற்று வரைக்கும் அந்த ஜட்ஜு உங்களுக்கு சாதகமாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்றைய நாளில் இருந்து ஒரு 5 மாதத்துக்கு ஜட்ஜு ஆப்போசிட்டில் வேலை செய்வார். இல்லைன்னா அந்த ஜட்ஜுடைய வார்த்தைகள் வந்து நமக்கு மனசில் புண்படுத்துகிற மாதிரி, நமக்கு எதிராக நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சம்டைம்ஸ் ஜட்ஜு மாற்றிடுவாங்க. நமக்கு கேஸே தெரியாத ஆள் வந்து புதுசாக உட்காந்து அட்வொகேட் இருந்தால் கேஸ் நடத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிலைமை இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்வீர்களோ, அட்லீஸ்ட் 1 கிலோமீட்டர் முன்னாடி இறங்கியார் நடங்க. நடந்து போய் சுவாமியை வணங்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக யாரையும் நம்பி பணம் தானம் பண்ணாதீங்க. இப்போ பணம் இழப்பு கொடுக்குற மாதிரி இருக்குது. 1, வெளியூர் வெளிநாடுகளுக்கு கண்டிப்பாக பிரயாணம் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு ஃபாரின் ஆஃபர் வரும். நிறைய பேருக்கு அடுத்த படிப்புங்கிறது படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். உங்கள் வீட்டில் நிறைய மந்திர உபதேசங்கள், மந்திர ஜபங்கள், பூஜைகள், ஹோமங்கள், புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது நல்லது. வீட்டில் அப்பாவுடைய ஹெல்த்தை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. குழந்தை பிறப்புக்கு அற்புதமான காலப்பிரமாணம் கன்னிக்கு, அதுதான் இருக்கிறதுலே டாப் கிளாஸ். அது வந்து நல்லா இருக்கு. அதனால் இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா போதும். கன்னிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி நிஜமாவே நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு 70% நல்லா தான் இருக்கும். மோர் தென் 70 நல்லா இருக்கும். Feel the nature. இலை பீச் மெடோஸ் ஆன் கடலூர் பை டிரனம் ஹோம்ஸ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today.